ஆன்கோவிங் சைட் பார்த்தோன்னா எப்படியுமே நம்மகிட்ட ஒரு 14 சைட் லைவ்ல இருக்கு சார். இப்போ 14 சைட்டு. இதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்து எத்தனை சைட்டில் இருக்குது? ஒரு 3 சைட்டில் இருக்குது சார். திருவள்ளூருக்கு பிஃபோர் ஒரு ஸ்டாப்பிங் தான் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நடந்த ஒரு டிஸ்டன்ஸில் லேஅவுட் போட்டுருக்கோம் சார். நம்ம எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர் சார் புட்லூர் அம்மன் கோவில். இந்த புட்லூர் ஏரியாவில் கோமதி அம்மனார் ஃபுல்லாகவே நாங்கள் போட்ட இடம் தான். ஆரம்ப காலத்தில் வெறும் 20,000, 30,000, 40,000 போட்ட சைட்டெல்லாம் இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தா இதே இடத்துல மகாபலிபுரம் டு காட்டுப்பள்ளி போர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு சிபிஆர் ரோடு இருந்தால் நம்ம சைட்ல வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கு. 60 மீட்டர் தான் சார் அது? ஆமாங்க சார், அவ்வளோதான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? ஃப்ரீயாக பண்ணி தரோம். இது எல்லாமே 25,000 வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்டாக பண்ணி தரோம் சார். இப்போ டிஸ்கவுண்ட் இருக்குது இப்போ வந்து புக்கிங் பண்ணா இருக்கு. வணக்கம் நேயர்களே, சென்னையின் பல்வேறு இடங்களில் 14 மனைப்பிரிவுகளை அறிமுகப்படுத்தி அப்ரூவ்ட் வீட்டு மனைகளையும் தனி வீடுகளையும் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க தனிகை எஸ்டேட்ஸ் நிறுவனம். இதில் 3 மனைப்பிரிவுகள்ல மட்டும் மாத தவணை முறை வசதியை செய்து தராங்க. இந்த வீடியோல சென்னை டு திருவள்ளூர் ரயில்வே வழித்தடத்துல திருவள்ளூருக்கு முன்பாக உள்ள புட்லூரில் ரயில் நிலையத்திலிருந்து நடந்தே செல்லும் தூரத்தில் வீடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள இவங்களோட புதிய மனைப்பிரிவை பார்க்கலாம். இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு ராமகிருஷ்ண ரெட்டி அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் வந்து சூப்பராக வந்து சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய வீடுகள்லாம் இருக்குது. நம்ம சைட்டு கரெக்டாக எங்கே சார் இருக்குது? நம்ம சைட் வந்து கரெக்டாக புட்லூர் தான். இது வந்து புட்லூர் இல்லையா? புட்லூரே தான். திருவள்ளூருக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் சார். நீங்கள் ட்ரெயினில் போனால் திருவள்ளூருக்கு பிஃபோர் ஒரு ஸ்டாப்பிங் தான் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நடந்த ஒரு டிஸ்டன்ஸில் லேஅவுட் போட்டுருக்கோம் சார். நம்ம சரி. புட்லூரில் வந்து ஒரு கோவில் ஃபேமஸ் இல்லையா, அங்காளம்மன் கோவில்? ஆமாங்க சார். நம்ம சைட்லேருந்து அந்த கோவில் வந்து எவ்வளோ தூரம்? எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர் சார் புட்லூர் அம்மன் கோவில். கரெக்டாக வந்து 1.5 கிலோமீட்டர். ஆமாம். இப்போ நம்ம சைட்லேருந்து கரெக்டாக திருவள்ளூர் எவ்வளோ தூரம் சார்? திருவள்ளூர் இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் தான் சார். ஜஸ்ட் 4 கிலோமீட்டர். இப்போ ட்ரெயினில் போனால் கரெக்டாக 4 கிலோமீட்டர் திருவள்ளூர் இல்லையா? சரி. இடம் வாங்குறவங்க வந்து பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் எதிர்பார்ப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி வந்து 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு இல்லையா? பஸ் ஸ்டாப் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது? ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி காக்கலூர் சிப்காட் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தோன்னா சிடிஹெச் ரோடு இருக்கும். சிடிஹெச் ரோட்லேருந்து திருவள்ளூர் டு சென்னை நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கும். சரி. இப்போ நம்ம பஸ் ஏறினா காக்கலூர் போகணும் இல்லையா? ஆமாம். காக்கலூர் போகலாம். இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் போனால் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 4 கிலோமீட்டர் தான் நம்ம லேஅவுட்லேருந்து. அதுவுமே நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் போனால் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரும். ரைட் ஹேண்ட் சைடு போனால் சிடிஹெச் ரோடு. ரெண்டுத்துக்குமே சென்டரில் தாங்க சைட்டே இருக்குது நம்ம. சரி. குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம சைட்ல கரெக்டாக 4 கிலோமீட்டர் தான். நெக்ஸ்ட் சைட்டுக்குள்ளே போயிடலாம் சார். நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது? சார் மொத்தம் ஒரு 64 பிளாட் தான் இது. சைட் வந்து டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ்டு. ஸ்டார்டிங் சைஸ் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் பிளாட். இது மினிமம் சைஸ் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட். மேக்ஸிமம் எவ்வளோ வாங்கிக்கலாம் இல்லையா? மேக்ஸிமம் எவ்வளோ வாங்கலாம்? 2400. நீங்கள் 4000 எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் பேசிக் சைஸ் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் தான் ஸ்டார்டிங். பிளாட்டோட ஃபேசிங் மேக்ஸிமம் இப்போ ஆல் ஃபேசிங் அவைலபிள் தான் சார். சரி. இப்போ லான்ச் பண்ண போறீங்க இல்லையா? ஆமாங்க சார். இப்போ தான் நம்ம நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், கார்னர் இருக்குல்ல சார்? கார்னர் இருக்கு. இந்த கார்னர் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி. ஃபர்ஸ்ட் வரவங்க வந்து பிடிச்ச பிளாட்டா பிடிச்ச பேசிங்லாம் வாங்கிக்கலாம். சைட்டுக்குள்ள வந்து உள்ள என்னென்ன விஷயங்களை உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, என்ட்ரன்ஸில் வந்து பெரிய ஆர்ச்சி கொடுத்துருக்கோம் சார். சைட்டுக்குள்ளே எல்லாமே தாரோடு கொடுத்துருக்கோம். தண்ணி டேங்க் கட்டியிருக்கோம். ஸ்ட்ரீட் போர்டு வச்சுருக்கோம். இது எல்லாமே எல்லா தெருக்குமே வாட்டர் டேப் கொடுத்துருக்கோம். பார்க் டெவலப் பண்ணுறோம் சைட்டுக்குள்ளேயே. இது எல்லாமே சோலார் லைட் வரப்போது. ஈபியும் வந்துச்சு இல்லையா? ஈபி ஆல்ரெடி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஈபி இல்லாமல் ப்ளஸ் பார்த்தோம் ஈபி ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் சோலார் லைட்டும் சைட்டுக்குள்ளே வரப்போது. சரி. ரோடு சைஸ் பார்த்தீங்கன்னா 30-24. ஆமாங்க. 2 சைஸாக ரோடு இருக்குது. பிளாக் டாப் ரோடு இல்லையா? ஒரு கஸ்டமர் நம்ம சைட்ல இப்போ வந்து பிளாட் வாங்குறாங்க. இன்னும் 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஒரு growth வந்து எதிர்பார்க்க முடியும்? கண்டிப்பாக ஒரு டபுள் ரேட் கன்ஃபார்மாக போகும் சார். டபுளாக பார்க்குறீங்க? கண்டிப்பாக போகும். என்ன காரணம் சார்? என்ன காரணம், பக்கத்தில் ஒரு 600 மீட்டரில் சிபிஆர் ரோடு சார், புது பைபாஸ் ரோடு. சென்னை டு பெரும்பல் ரிங் ரோடு. ஆமாம். மகாபலிபுரம் டு காட்டுப்பள்ளி போர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு சிபிஆர் ரோடு இருந்தால் நம்ம சைட்ல வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கு. 60 மீட்டர் தான் சார் அது? ஆமாங்க சார், அவ்வளோதான். இது இல்லாமல் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டரில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பெரிய லெவலில் கட்டிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தோன்னா மார்க்கெட் வரும், ப்ளஸ் பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்டு வருது. அதனால ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் சரௌண்டிங்கில் இருக்குது. இது இல்லாமல் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் திருவள்ளூர். இதுக்கு அடுத்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருவள்ளூர் ரயில்வே ஸ்டாப்பிங் தான். பெரிய நீங்கள் வெளியூர் போனோம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்னன்னா திருவள்ளூர் எல்லா ஒன்றுமே பாஸ்ட் வண்டியில் நிற்கும். சூப்பர் பாஸ்டில் கூட திருவள்ளூரில் ஸ்டாப்பிங் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் திருவள்ளூர். நம்ம புட்லூர்லேருந்து புட்லூருக்கு அடுத்த ஸ்டாப்பிங் திருவள்ளூர். சரி. எல்லாமே வந்து இருக்கிறதுனால க்ரோத் வந்து நல்லா இருக்குங்கிறீங்க? 100% கண்டிப்பாக இருக்குது சார். சரி. நம்ம சைட்டில் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ் இப்போ?
ஸ்கொயர் ஃபீட் வந்து 2500 சார் ஆஃபர் இருக்குது. 2500 ஸ்கொயர் ஃபீட். ஆமாம். இந்த பிரைஸ்ல ஏதாவது ஆஃபர் நெகோஷியபிள்? ஆஃபர் வந்து இப்போ புக்கிங் பண்ணவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்களே பண்ணித்தரோம், இண்டிவிஜுவல் பட்டா பண்ணித்தரோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா வந்து ஃப்ரீ ஆகி கொடுக்குறீங்க. ஃப்ரீயாக பண்ணித்தரோம். இது எல்லாமே 25,000 வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக பண்ணித்தரோம் சார். இப்போ டிஸ்கவுண்ட் இருக்குது இப்போ வந்து புக்கிங் பண்ணா இருக்கு. ஆனால் கார்னருக்கு மட்டும் ஒரு 100 rupees ஜாஸ்தி வரும். கார்னர் எந்த கார்னர் எடுத்தாலுமே மற்ற ரிமைனிங் பிளாட் எல்லாமே 2500, கார்னர்னா 2600 வரும். நம்ம சைட்ல மினிமம் சைஸ் பிளாட் வந்து என்ன காஸ்ட் வருது? 20 lakhs வரும் சார் 800 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணும்போது. 800 ஸ்கொயர் வந்து 20 லட்சம். 20 லட்சம். அந்த பிளாட் வாங்க டவுன் பேமெண்ட் மக்கள்கிட்ட எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 3 lakhs இருந்தால் போதும் சார். ரிமைனிங் வந்து லோன் பண்ணி தரோம். 17 lakhs ஒரு லோன் பண்ணலாம். 3 லட்சம் போதும் பிளாட் வந்து வாங்கிக்கலாம் இல்லையா? பேலன்ஸ் வந்து லோன் போய்க்கலாம் ஆல் பேங்க்ல. ஆமாம். ஒரு கஸ்டமர் வந்து வில்லாவா கேட்குறாங்க, தனி வீடு. ஆமாங்க சார். வீடு வாங்க எவ்வளோ டவுன் பேமெண்ட் தேவைப்படும்? வீடு ஆனால் டபுள் பெட்ரூமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 7 lakhs இருந்தால் போதும் சார். 13 lakhs வரும் 2 BHK. ஒரு 7 lakhs டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். ரிமைனிங் தான் 32 lakhs தான் நாங்கள் லோன் பண்ணி தரோம். இதே ஒரு 1 BHK கேட்டோம்னா 30 lakhs வந்துடும். அதில் டவுன் பேமெண்ட் 5 lakhs கட்டின போதும். ரிமைனிங் தான் நாங்கள் லோன் பண்ணி தரோம். பேங்க் லோன் இருக்கு. 30 lakhங்கிறது இடம் பிளஸ் வீடு ரெண்டு சேர்த்து. ஆமாம், இடமும் பிளஸ் வீடு ஒரு சேர்த்து தான் வரும். நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் தான் இருக்குது? பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் வந்து வேலம்மாள் ஸ்கூலே இருக்குது சார். பக்கத்தில் கவுடி ஸ்கூல் இருக்குது. இந்த 2 ஸ்கூலுமே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்கூலு. இது இல்லாமல் திருவள்ளூர் போனால் எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் நிறைய இருக்குது சார். வெங்கடேஸ்வரா இருக்கும். இதெல்லாமே நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இந்த சரௌண்டிங்கில் இருக்குது சார். ஒரு கஸ்டமர் நம்ம சைட்ல வந்து இன்னைக்கு வந்து பிளாட் வாங்குறாங்க, அடுத்த வருஷம் இதே நாள் இந்த சைட்டுக்கு வரும். பிரைஸ் வந்து அப்ப என்ன பிரைஸ் இருக்கும்? கண்டிப்பா ஒரு 4000 கன்ஃபார்மா இருக்கு சார். கேரண்டி சொல்ல முடியும். 2500 வந்து 4000 மாறும். டெஃபினட்டா போவோம். 4000 நான் சொல்றது பேசிக் தான் சொல்றேன். அதுக்கு மேலேயே போவோம். குறைஞ்ச 4000 கண்டிப்பா வரும். இந்த புட்லூர் தவிர்த்து வேற எங்கெல்லாம் நம்ம சைட் வந்து இப்போ ஆன் கோயிங்ல போயிட்டு இருக்குது சார்? இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தோன்னா திருவள்ளூர் சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் திருப்பாச்சூர் ஏரியில் போட்டிருக்கேன் சார். ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 rupees. அது லைவ் இப்போ போயிட்டு தான் இருக்கு. இந்த சைட் இல்லாமல் ரெடியல்ஸ் பக்கத்தில் பெருங்காவூர்ன்ற ஏரியாவில் ஒரு சைட் போட்டிருக்கேன் சார். அது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 2600. அது இல்லாமல் அது பக்கத்தில் இன்னொரு சைட் வந்து 2 சைட்டு புது சைட்டும் வரப்போகுது. இதுக்கு அடுத்த சைட்டு பார்த்தோன்னா மீஞ்சூர் பக்கத்தில் வன்னிப்பாக்கன்ற ஏரியாவில், அதாவது மீஞ்சூர் டு பொன்னேர் ரோட்டில் ஒரு பெரிய சைட் வீடுங்க நடுவில் தான் ஒரு சைட் பண்ணியிருக்கோம். அது ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 2000 rupees. அதுவுமே பக்கத்துலேயே சிபிஆர் ரோடு. இது எப்படி சிபிஆர் ரோடு அந்த சைட்டுக்கு அதே மாதிரி சிபிஆர் ரோடு பக்கத்துலேயே சைட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் பொன்னேரி டவுனுக்குள்ளே, அதாவது கௌரி தேட்டர் ஆப்போசிட்டில், பொன்னேரி பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில், பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு சைட் பண்ணியிருக்கோம். 2150 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இது இல்லாமல் பொன்னேரிலேருந்து பழையற்காடு போகிற மெயின் ரோடு, அதாவது பொன்னேரிலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தான் மெதூர்ன்ற ஏரியா. அதிலும் பிளாட் இருக்கு நம்மகிட்ட. அது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 1300. இது எல்லாமே அப்கமிங் சைட். இதுக்கப்புறம் இன்னொரு சைட் லான்ச் பண்ண போகிறோம். அதே ரோடு தான் பொன்னேரிலேருந்து பழையற்காடு போகிற ஸ்டேட் ஹைவே பக்கத்தில், அதே ஸ்டேட் ஹைவே மேலே ஒரு சைட் லான்ச் பண்ணுறோம். அதோட ப்ரைஸ் வந்து 850. பொன்னேரிலேருந்து கரெக்டாக 14 கிலோமீட்டர் திருப்பாலைவனம் அந்த ஏரியாவில் வந்து பெரிய சைட்டு லான்ச் பண்ணுவோம். அது வந்து 50/50 EMI ஆப்ஷனும் கொடுக்குறோம். அது இல்லாமல் பழையற்காடு பீச்சுக்கு முன்னாடி, அதாவது பழையற்காடு பீச் நியர்பை எதிர்பார்க்குறவங்க அந்த இடமும் சூப்பராக இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து 575 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இது இல்லாமல் ஏற்கனவே ஒரு பெரிய சைட்டு லான்ச் பண்ணியிருந்தேன். பொன்னேரி டு அண்ணாமலைச்சேரி போகிற மெயின் ரோடு மெயின் ரோட்டில் போட்டிருக்கோம். அதோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் 575 பண்ணியிருக்கோம். அது வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதோட எக்ஸ்டென்ஷன் சைட் வந்து புதுசாக போட போகிறோம். அதோட ரேட் வந்து 625 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. EMI ஆப்ஷனும் பண்ணி தரோம். அது 2 வருஷம் ஸ்கீம் இருக்குது. அதில் வேணால் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 675 வரும். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு வந்து ஒரு 50 ரூபா டிஸ்டன்ஸில் 50 ரூபா டிஃபரெண்ட்டில் அந்த லேவுட்டும் பண்ண போகிறோம். இது எல்லாமே நிறைய சைட் இருக்குது. இது இல்லாமல் அதுக்கு அடுத்த சைட்டு பார்த்தோன்னா கடம்பத்தூரில் சைட்டு போட போகிறோம். இதுக்கு அடுத்த சைட்டு இப்போ மணலி நியூ டவுனில் ஒரு பெரிய சைட் ஒன்று வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய சைட் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய சைட்டும் கொடுக்க போகிறோம் இதுக்கு அடுத்தது. சரி. இப்போ வந்து நம்ம டோட்டலாக வந்து எத்தனை சைட் சார் இருக்குது? நம்பர் ஆஃப் சைட் ஆன் கோவிங் சைட் பார்த்தோன்னா எப்படியுமே நம்மகிட்ட ஒரு 14 சைட் லைவ்ல இருக்கு சார். இப்போ 14 சைட்டு, 14 சைட் இல்லையா? 14 சைட் இருக்கு. இதில் வந்து EMI ஆப்ஷன் வந்து எத்தனை சைட்டில் இருக்குது? ஒரு 3 சைட்டில் இருக்குது சார். அதாவது நான் சொன்ன பொன்னேரி பெரிய வெப்பத்தூர், பொன்னேரி திருப்பாலைவனம், பழையற்காடு சைட்டு 3 சைட்டு வந்து நம்ம EMI ஆப்ஷன் பண்ணி தரோம். ரிமைனிங் வந்து பேங்க் லோன் இருக்குது சார். இந்த சைட்டு நான் சொன்ன மற்ற சைட் எல்லாத்துக்குமே நாங்கள் பேங்க் லோன் பண்ணி தரோம். இந்த 3ல மட்டும் EMI ஆப்ஷன் இருக்குது. EMI ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் கம்பெனி ஒரு 37 வருஷமாக இருக்குது. இதே புட்லூர் சைட்டில், இந்த புட்லூர் ஏரியாவில் கோமதி அம்மனார் ஃபுல்லாகவே நாங்கள் போட்டு எடுத்தோம். ஆரம்ப காலத்தில் வெறும் 20,000, 30,000, 40,000 போட்ட சைட்டில் இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தா இதே இடத்துல அந்த சைட்டு பக்கத்தில் 2500 ஸ்கொயர் ஃபீட் ரேட் போட்டிருக்கோம். நீங்கள் புட்லூர் தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து என்கொயரி பண்ணலாம். கோமதி அம்மனார் ஆரம்பத்தில் என்ன ரேட் போட்டிருக்காங்க, இன்னைக்கு என்ன ரேட்டு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சர்ச் பார்த்துட்டு வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோவில் ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.